ஆண்டவர் அருமை இரட்சகர் இயேசு நாமத்தினாலே உங்களை அவர் வாழ்த்துகிற இந்த அருமையான நாளிலே கத்தெடுக்கிற வார்த்தை 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அருமையானவர் நம்முடைய ஆண்டவர் கிருபை அளிக்கிறவர் தேவன், கிருபை கொடுக்கிறவர் தேவன். அவரிடத்தில் ஏராளமான இரக்கம் கிருபை இருக்குது. தானியேல் சொல்லும்போது அவரிடத்தில் ஏராளமான மன்னிப்புகள் உண்டு, இரக்கங்கள் உண்டு அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் என்ன ஜெபிக்க வராங்க. ஜெபம் பண்ண வரும்போது கூட அங்கே ஒரு மனை ஒரு என்ன செஞ்சானா ஆணைத்து முன்னாடி உள்ள வந்து நின்று ஜெபம் பண்ணுறான் பரிசேன். அவன் தன்னை பெருமையாக நினச்சி பேசுகிறான். தன்னுடைய ஜெபத்தில் கூட ஒரு பெருமை இருக்கு பாருங்க. சிலருடைய வாழ்க்கையில் சிலர் வந்து ஜெபிக்கும்போது கூட ஜெபத்தில் ஒரு பெரிய பெருமை. நான் தான் மூத்த விசுவாசி, நாங்களாம் ரசிக்கப்பட்டு பல வருஷம் ஆகிட்டு, இவங்களாம் இப்போ அந்த பெருமை. அவன் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 வருஷம் பண்ணுறேன், தசமாக கொடுக்குறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி ஆச்சா வச்சாங்கிறான். அன்றைக்கி இன்னொரு மனுஷன் வெளியேறினாலும் பாருங்க, ஆயக்காரன் தாழ்த்தினானா, ஆண்டவரே தேவனே பாவியா இனிமேல் கிருவியார் அப்படின்னு நான் பாருங்க. அவன் செவத்தாண்டு கேட்குறேன். 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகமில்லைன்னு சொல்லி அறிந்து அவன் ஆண்டோட்டு வாரான். அவன் இயேசு சொல்கிறான், நீ போ, நான் வந்து சுகம் கொடுப்பேன் அப்படிங்க. அவன் சொல்கிறான், என் வீட்டுக்கு நீர் வருவதற்கான தகுதியே கிடையாது. இது போல ஒரு தாழ்மை பற்றியலாம். என் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. ஆகிய ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாக. 100க்கு அதிபதி அவன் கைக்குள்ள 100 பேருக்கு மேலே இருக்கிற வேலைக்கு கை தட்டினா உடனே வருவான், என்ன சொன்னாலும் செய்வான். அப்படிப்பட்ட 100க்கு அதிபதி சொல்கிறான், தன்னை தாழ்த்தி சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன கிடையாது, எனக்கு தகுதியே கிடையாதப்பா, ஒரு தகுதி கிடையாது, நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அருமையானதில் இந்த நாட்கள் நம்மளை தாழ்த்தணும் தேவ சமூகத்தில். வேண்மை நமக்குள்ள ஒரு நாள் வந்துட பெருமை வந்துடவே கூடாது. தேவகாத்தி நேச்சியார் பாருங்க, பெருமைப்பட்டதுனால தான் அவன் மனுஷங்கிற சாணத்திலிருந்து தள்ளப்பட்டான பாருங்க, மிருகத்தை போல மாறிட்டான். நான் கேட்டில மகாபரிய பாவிலனாலும் சொல்லி ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்களா. நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. உழைக்கிறோமா, உழைப்பு ஆண்டவர் பலந்து வந்திருக்காரு சொல்லுங்க. சம்பாத்தியம் பண்ணுறதுல ஆண்டவர் உழைக்க பலந்து வந்தார். தொழில் நடத்துகிறோமா, தேவன் நடத்துகிறார் சொல்லுங்க. பிள்ளைகளா, தேவன் நடத்துகிறார். வீட்டை கட்டினோமா, கர்த்தர் கட்டி கொடுத்தார் கிருபையா. இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் கிருபைன்னு அவரை சார்ந்து போனீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஆண்டவங்க பக்கம் உங்களுக்கு பாடி காட்டாடி ஜோம். அன்பின் ஆண்டவரே, அருமையாக அந்த நல்ல வேலைக்கு அவங்க நன்றி சொல்லுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பெருமையாக அல்ல, தாழ்மையை அணிந்து தயவாக இப்படி சமூகத்தில் இருக்க கிருபைத்தார். ஒரு நாளுக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. தேவன் செய்த நன்மையில நினைத்து துதித்து கொண்டிருக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.